ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷா எம்ப்ராய்டரி டிசைன். ஸோ நம்ம சேனலில் வந்து பேசிக் கிளாஸஸை வீடியோவாக போட ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் போட்ட வீடியோவை பார்த்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பிக்சர் அனுப்பியிருந்தாங்க. உண்மையிலே அவங்க வந்து ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க, நல்ல எஃபர்ட் போட்டிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஸ்கேலப் போட போகிறோம், வளைவாக போட போகிறோம். இன்னொன்று வந்து குட்டி குட்டியாக லீஃப் போட போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் பழகிறப்ப வந்து நீங்கள் ஸ்கேலப் போடும்போது 0.0 வச்சு ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து போட முடியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் பாயிண்ட்லேயே வச்சு அந்த டிசைனுக்கு மேலே போடுங்க. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது 0.2 இல்லைனா 0.3 அந்த பாயிண்டில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லைட்டாக தூக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே பாயிண்டில் வச்சு உங்களால் வந்து நீட்டாக அந்த வளைவு கொண்டு வர முடியுதுன்னா இது ரெண்டையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறபடி பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட். ஸோ நீங்கள் அடுத்து போடும்போது இங்கே சென்டர் வந்து நல்லா வந்து அந்த ஜிக்ஜாக் பாயிண்ட் வந்து தூக்கியிருக்கணும். இங்கே வந்து ஆரம்பிக்கும் போது 0.0 ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஜிக்ஜாக் பாயிண்ட்டை மூவ் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது மேக்ஸிமைஸ் சைஸில் தூக்கியிருக்கணும். பாருங்கள், 0 பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் மிஷினை வந்து ரன் பண்ணிக்கிட்டே வந்து தூக்கணும். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஷேப்பில் நீங்கள் வந்து ஸ்கேலப்போட நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். நான் எம்ப்ராய்டரி போடுறதுல வந்து இந்த ஷேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக லீஃப் போடுறத பார்க்கலாம். அதே மாதிரி தான் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே போனதுக்கப்புறம் ஜிக்ஜாக் பாயிண்ட்டை தூக்கிடணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த 2 டிசைனை மட்டும் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஸ்கேலப் டிசைனை போடும்போது கொஞ்சம் லென்த்தாக போட்டிருப்போம். அதே வந்து நீங்கள் கொஞ்சம் குட்டியாக போட்டு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் வீட்டில் இந்த 3 டிசைனையும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ளவுஸில் வந்து ஒரு சிம்பிளான டிசைனை இதை யூஸ் பண்ணியே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் சிம்பிளாக ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு டிசைன் போடணும் அப்படின்னு நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் போட்டுருங்க. அப்புறம் நடுவில் வந்து பட்டன் ஸ்டிச் வந்து போடுங்க. அப்புறம் அந்த ஸ்கேலப் டிசைனே நம்ம வந்து சின்னதாக ட்ரை பண்ணோம் இல்லையா, அதை இந்த 2 சைடும் போட்டுறணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து 2 லைன் போட்டாச்சு. நடுவில் வந்து இப்போ பட்டன் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ இப்போ பட்டன் ஸ்டிச்சும் முடிச்சாச்சு. ஸோ இந்த நெக் லைனுக்கு முன்னாடி வந்து பேடி ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், லைட்டாக ஃப்ரேமை வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஷேப் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேலப் போட போகிறோம். சின்னதாக போட போகிறோம். .0
மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக மூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ட்ரை பண்ணிக்கிட்டே வந்தால் ஈஸியாகிடும். போட்டாச்சுன்னா அப்படியே மேலே வாங்க. நம்ம குட்டியாக அன்றைக்கி லீஃப் ட்ரை பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே போட்டுடலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதே நீங்கள் வந்து கலர் வந்து கான்ட்ராக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். நான் சேம் கலரில் தான் போட்டிருக்கேன். ஃப்ரேமை வந்து எப்போவுமே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம கிளாஸ் 1லையும் கிளாஸ் 2லையும் பார்த்து கற்றுக்கிட்டதை வச்சு ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து டிசைன் ரெடி பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து கற்றுக்கிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைனை வீட்டில் போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்புறம் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.